இட்லி சாம்பார் இந்த மாதிரி வச்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து அது கூட 2 உருளைக்கிழங்கு, 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், காயத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. பருப்பு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அது கூட ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட கடுகு, ஜீரகம், ஒரு 4 வெள்ளைப்பூடு தட்டி போட்டிருக்கிறேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அந்த சாம்பார் கூடயே ஆட் பண்ணி கடைசியாக மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு இட்லி சாம்பார் ரெடிங்க. நீங்கள் இட்லி மேலே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.